போன நிதியாண்டு 2025 மார்ச் 2026க்கான வருமானம் தாக்கல் செய்யறதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு. யாருக்கு எங்களுக்கு நிறைய டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க, அதனால ரீஃபண்ட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் டிடக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் இருக்கு, நம்ம ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருப்போம், நம்மளோட பேன் கார்டை கொடுத்துருப்போம், பட் இந்த வீடு வாடகை நான் கேஷா தான் வாங்குறேன், நான் அதை காமிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அங்க இருக்கும். ஸோ நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி. நான் CA சுபாஷினி கணபதி, பட்டய கணக்காளர். வருமான வரி தாக்கல் செய்யறதுக்கு இன்னைக்கு கடைசி நாள், அதாவது 31 ஜூலை 2026. போன நிதியாண்டு 2025 மார்ச் 2026க்கான வருமானம் தாக்கல் செய்யறதுக்கான கடைசி நாள் இன்னைக்கு. யாருக்கு? சேலரி வருமானம் இருக்கிறவங்க, கேபிட்டல் கெயின்ஸ் ஷேர்ஸ் ட்ரேட் பண்றவங்க, வீடு வாடகைக்கு விட்டு அந்த மாதிரியான வருமானம் வரவங்க, உங்களுடைய பிக்ஸட் டெபாசிட்ஸ்ல இருக்கிற இன்கம் கொடுக்கறவங்க, அண்ட் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தனிநபர் வருமானத்தை தாக்கல் செய்யறதுக்கு இன்னைக்கு கடைசி நாள். நம்ம இந்திய நாட்டில் இவ்வளவு பேர் இருக்குமே, எவ்வளவு பேர் தான் இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றாங்க, நான் மட்டும் தான் கான்ட்ரிபியூட் பண்றேனா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு 14 லட்சம் பேர் இன்கம் டாக்ஸ் அக்கவுண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை இப்ப தாக்கல் பண்ண முடியும். அந்த போர்ட்டல்ல ரெஜிஸ்டர் பண்ணவங்க 14 லட்சம் பேர். இந்த 14 கோடியில 5 கோடி பேர் வந்து இப்போ இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இந்த 5 கோடியில கிட்டத்தட்ட 4,70,00,000 லட்சம் பேர் இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. அதாவது இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுடைய ரிட்டர்ன் சப்மிட்டட் அப்படிங்கிற ஒரு கணக்குல வரும். சோ இன்னைக்கு தாக்கல் பண்றவங்க கூட அந்த டைம் லிமிட் 30 நாளைக்குள்ள உங்களுடைய இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ கம்ப்ளீட் பண்ணிருங்க. அது மிக மிக அவசியம். இந்த இ வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுல கிட்டத்தட்ட 50% ரிட்டர்ன்ஸ், அதாவது 2,34,00,000 ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகியே முடிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு ஃபைல் பண்ணுமா அப்படின்னு கேட்கறவங்க மத்தியில கிட்டத்தட்ட 2,35,00,000 ரிட்டர்ன்ஸ் வந்து ப்ராசஸே ஆகி முடிஞ்சிருச்சு. இதுல 4,50,000 கோடி ரீஃபண்டே வந்து ப்ராசஸ் ஆகி அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே போயிடுச்சு. இந்த ரீஃபண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது சேலரி வாங்குற நிறைய பேர் ஃபார்ம் 16ல அவங்களுடைய TDS பிடிச்சிருக்காங்க, எங்களுக்கு நிறைய டாக்ஸ் பிடிச்சிருக்காங்க, அதனால ரீஃபண்ட் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேக் டிடக்ஷன்ஸ் எல்லாம் போட்டு டாக்குமெண்ட்ஸ் இல்லாதது, சரியான நம்ம ஆக்சுவலா கிளைம் பண்ணக்கூடாத டிடக்ஷன்ஸ் போட்டு ரீஃபண்ட தப்பா வந்து கிளைம் பண்றாங்க. இது மிக மிக தவறான ஒரு பிராக்டிஸ். சோ இந்த மாதிரி ரீஃபண்ட் கிளைம் பண்ணும்போது நீங்க இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறவங்களுக்கான ஃபீஸை கொடுத்துருவீங்க. பட் இதுக்கான நோட்டீஸ் வந்ததுன்னா கிட்டத்தட்ட 100% நீங்க பெனால்டி மட்டுமே, அதாவது நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸ் ஒரு பக்கம், இதை தவிர 100% வரைக்கும் நீங்க பெனால்டி மட்டுமே பே பண்ற மாதிரி இருக்கும். ஐயோ நான் இப்ப பண்ணிட்டேனே அப்படின்னு யோசிக்கிறவங்க இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு. டிசம்பர் 31, 2026க்குள்ள நீங்க இந்த மாதிரி ஃபேக்கா தப்பா கிளைம் பண்ண டிடக்ஷன்ஸா இருந்தாலும் சரி, தப்பா ரிப்போர்ட் பண்ண இன்கமா இருந்தாலும் சரி, நீங்க ஆல்ரெடி வரி தாக்கல் பண்ணியிருந்தாலும் அதை வந்து ரிவைஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. சோ இப்ப இந்திய நாடு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுல தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்கு? நம்ம ஸ்டேட்ல வந்து நான் மட்டும் தான் பண்றேனா அப்படின்னு யோசிச்சீங்கன்னா தமிழ்நாடு 5வது இடத்துல இருக்கு. உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, குஜராத், ராஜஸ்தான், தமிழ்நாடு, இந்த 5 ஸ்டேட்ஸ் கிட்டத்தட்ட 47% இந்த ரிட்டர்ன்ஸ்ல வந்து கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறாங்க. ஃபர்ஸ்ட் 10 ஸ்டேட்ல இருக்கிறவங்க 73% வரைக்கும் இந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்றாங்க. சோ நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றது நம்மளுடைய கடமை. ஒரு நாட்டு குடிமகனா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரியான ஒரு கடமை அப்படிங்கறத தாண்டி பர்சனலா இதுல எனக்கு என்ன நன்மை, இல்ல ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணலன்னா எனக்கு என்ன பாதகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இன்கம் நம்ம கிளீனா டிக்ளேர் பண்ணி வச்சுக்கிறோம். சோ நம்மளுடைய ட்ராக் ரெக்கார்ட் அப்படிங்கிறது கிளீனா இருக்கும். நாளைக்கு எந்த விதமான ஒரு பெனால்டிஸையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம வந்து தள்ளப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம வந்து 100% கம்ப்ளைண்டா இருப்போம். சோ இதை பண்ணலன்னா என்ன ஆகும்? இப்ப பண்ணாம எவ்வளவோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரியான நிலைமை இன்னைக்கு கிடையாது. நம்மள பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் போர்ட்டல்ல இருக்கு. அண்ட் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஓபன் பண்ணீங்கனாலே நீங்க எவ்வளவு கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க, எங்க ஃபாரின் டிராவல் பண்ணிருக்கீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க, என்ன கார் வாங்கியிருக்கீங்க, நிலம் வீடு எங்க வந்து வாங்கி வித்திருக்கீங்க, ஷேர்ஸ்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, பிக்ஸட் டெபாசிட்ல என்ன போட்டிருக்கீங்க, கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நிறைய பண்ணிருந்தீங்கன்னா உங்களை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுடைய இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல இருக்கும். சில நேரம்
நம்மளுக்கே தெரியாத இன்ஃபர்மேஷன் எல்லாம் கூட அங்க இருக்கும். அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் அடடா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கே, இதை நம்ம ரிப்போர்ட் பண்ணலையேன்னு ஞாபகம் வரும். உலக அளவுல நம்ம பார்த்தோம்னா இந்திய நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரி நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் கவர்மெண்ட்டுக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நம்மளுக்கே டிரான்ஸ்பெரண்டா காமிக்கிறாங்க. சோ நம்ம வந்து அந்த கவனிச்சு நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன் எங்கெல்லாம் இருக்கு, நம்ம ஒரு வீடு வாடகைக்கு விட்டுருப்போம், நம்மளோட பேன் கார்டை கொடுத்துருப்போம், பட் இந்த வீடு வாடகை நான் கேஷா தான் வாங்குறேன், நான் அதை காமிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்மள பத்தின இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே அங்க இருக்கும். சோ நீங்க கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஜெனுவனா பேங்க்ல டிரான்சாக்ஷன் வாங்கியிருந்தாலும் சரி, உங்களுடைய எல்லா இன்கம் எல்லா அசெட்ஸையுமே வந்து ப்ராப்பரா டிஸ்க்ளோஸ் பண்ணி டிக்ளேர் பண்ணி உங்களுடைய வருமான வரி தாக்கலை செஞ்சிருங்க. சரி, இன்னைக்கு 31ஆம் தேதி, இன்னைக்கு தான் வந்து எனக்கு தெரியுது, இப்ப இன்னைக்கு விட்டா என்னால பண்ணவே முடியாதா அப்படின்னா நிச்சயமா பண்ண முடியும். இன்னொரு வாய்ப்பு இருக்கு. 31 டிசம்பர் 2026க்குள்ள உங்களுடைய ரிட்டர்ன்ஸை சப்மிட் பண்ண முடியும். இன்னைக்கு பண்றதுக்கும் டிசம்பர்ல பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த பெரிய வித்தியாசமும் கிடையாதுங்க. ஒரு பெனால்டி 5000 ரூபாய் வரைக்கும் உங்களுடைய வருமானத்தை பொறுத்து பெனால்டி வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இந்த 5000 ரூபாய் பெனால்டி பே பண்ணி நீங்க ஃபைல் பண்றதுமே வர்த்து பெட்டர். ஏன்னா நம்ம வந்து கம்ப்ளைண்டா இருப்போம். நாளைக்கு நமக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், ஒரு விசா வாங்கணும்னாலும் சரி, ஒரு லோன் வாங்கணும்னாலும் சரி, நம்மளுடைய இன்கம் வெரிஃபிகேஷன் பண்ற எந்த இடத்துல போய் நம்மளுடைய இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை கொடுக்கணும்னாலும் சரி, எல்லா விஷயத்துக்குமே வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். அண்ட் இப்போ பெனால்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நீங்க ஃபைல் பண்ணலனாலும் சரி, அதுக்கான இன்கம் டாக்ஸை பே பண்ணலனாலும் சரி, நம்ம வந்து அப்டேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு வழிவகை மூலமா தான் நம்மளுடைய வரி தாக்கலை பண்ண முடியும். இந்த டிசம்பரை மிஸ் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுடைய பெனாலிட்டி 60% வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ இப்போ இந்த வருஷத்துக்கான ரிட்டர்ன்ஸை கரெக்டா கம்ப்ளைண்டா எல்லா வருமானத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணி எந்த ஃபேக் ரீஃபண்டும் கிளைம் பண்ணாம கரெக்டான அசெட்ஸையும் டிஸ்க்ளோஸ் பண்ணி ப்ராப்பரா ஃபைல் பண்ணிடுறது நமக்கும் நாட்டுக்கும் நல்லது. நன்றி.